20 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய இன்னல்களை துடைக்க வேண்டும் என்று அண்ணனிடத்திலே முடியாத காலத்திலும் பெரிய கருப்பனை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக அண்ணன் இந்த இடத்திலே நமக்காக நின்று கொண்டிருக்கிறார். நான் ஒரு பக்கம் ஓட்டை கேட்டுக்கொண்டே வருகிறேன் பொதுமக்கள் இடத்திலே. எனக்கு பின்னாலேயே பெரிய கருப்பன் ஓட்டை வாங்கி கொண்டே வருகிறார். 20 ஆண்டுகளாக அவர் செய்கின்ற வேலையே அதுதான். ஓட்டு கேட்பவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும். ரோடு இல்ல, தண்ணி இல்ல, பஸ் இல்ல, குடிதண்ணீர் இல்லை, எது இல்லை என்று சொன்னாலும் ஓட்டு கேட்பவர்களுக்கு போட்டால் இது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பெரிய கருப்பன் போன்றவர்கள் ஓட்டை வாங்குபவர்கள். அவர்களுக்கு ஓட்டை போட்டுவிட்டு நான் தண்ணி வரவில்லை, பால்வாடி ஸ்கூல் இல்லை, ரோடு இல்லை, அங்கன்வாடி மையம் இல்லை, ரேஷன் கடை இல்லை, நாடக மேடை இல்லை என்று சொல்லி 20 ஆண்டுகளாக நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பெரிய கருப்பனினுடைய பண திமிரை உடைக்க வேண்டிய தேர்தல் தான் இந்த தேர்தல். இந்த தேர்தல் என்பது மக்களுக்கான தேர்தல். இந்த திருப்பத்தூர் சட்டமன்றம் 50 ஆண்டுகளுக்கு பின்தங்கி இருக்கிறது. நான் எல்லா பகுதிக்கு போய்விட்டேன். இன்னும் அரிக்கன் லைட் இருக்கிறது. அரிக்கன் லைட்ல வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சொல்லுகின்ற விஷயம் எல்லாம் ஒன்றுதான். ஆட்கள் எல்லாம் வேறு வேறாக இருக்கிறார்கள் எல்லா பகுதியிலுமே. தொடர்ந்து இந்த பகுதியிலே பணத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பெரிய கருப்பனை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல். அவரை உடனடியாக வீட்டுக்கு அமைத்து அவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் ஓய்வு எடுப்பதற்கு பல கலாச்சார நிகழ்ச்சி எல்லாம் வைத்துக் கொள்வார். கரகாட்டம் பார்ப்பது, பெண்களிடத்திலே சுல்லாசமாக இருப்பது போன்ற பல்வேறு கலாச்சாரங்களில் ஈடுபட்டு அவர் நிம்மதியான ஒரு இறுதி காலத்தை கழிப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தாமரை சின்னத்திலே வாக்குகள் தாருங்கள். நீங்கள் 23ஆம் தேதி போட வேண்டிய வாக்கு முதல் பட்டன்ல அதிலே நம்ம தான் முன்னால இருக்கிறோம். கருத்து கணிப்பிலே நம்ம தான் முன்னால இருக்கிறோம். நான் எனக்கு கருத்து கணிப்பு முன்னால வருதுன்னு ஒரு டிவிக்காரரை கூப்பிட்டு உடனே 2% என்னை விட அதிகமா போடுறாங்க. ஏன்னா எத்தனை % டிவியில போட்டாலும் முதலாக இருப்பவன் இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் ஆசி பெற்ற சின்னத்தினுடைய வேட்பாளர் திருமாவளவன் தான் என்பதை பதிவு செய்து அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி தமிழகத்தில் மீண்டும் மலர வேண்டும். இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கரத்தை வலுப்படுத்த நான் இந்த பகுதியில் போட்டியிடுகின்றேன். நான் போற பக்கமெல்லாம் அவரு பின்னாலேயே ஆளனுப்புறார். 2 பெருசு வருது, அப்படியே காசை கொடுத்துக்கிட்டே வருது, ஓட்டை வாங்கிக்கிட்டே வருது. நான் ஒரு பக்கம் ஓட்டை கேட்டுக்கிட்டே போறேன். ஆனால் இப்பயும் நான் சொல்லுகின்றேன், ஓட்டை காசுக்கு போட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் 2 வயது குழந்தை வீட்டிலே விளையாட முடியாது, ரோட்டிலே விளையாட முடியாது. 7 வயது பிள்ளை பள்ளிக்கூடத்திற்கு போய் திரும்ப முடியாது. பள்ளிக்கு சென்ற காலேஜுக்கு சென்ற பெண்கள் வீடு திரும்புமா என்று வகுத்திலே நீங்கள் நெருப்பை கட்டி கொண்டு வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதை மனதில் வச்சு எதிர்கால சிந்தனை, எதிர்கால தலைமுறைகள் நன்றாக வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த முறை நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்குகள் தாருங்கள். 500 ரூபான்றது 35 பைசா ஒரு நாளைக்கு டிவைட் பண்ணா. அண்ணன் ஆடிட்டு என்ன தெளிவா சொல்லுவாரு, 5 வடை வாங்கினோம்னா 500 ரூபாய் காண போயிடும். அந்த 500 ரூபாயை விலைமதிப்பற்ற உங்கள் ஓட்டு உங்களுக்கு தெரியலதா? உங்களுக்கு தெரியல. 20 நாளா உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன். நீங்க உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கணும். உங்களுடைய ஓட்டின் மதிப்பு எனக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்று தெரியும், எவ்வளவு உயர்வானவர்கள் என்று தெரியும். அதனால உங்ககிட்ட பாடி கையேந்தி நிக்கிறோம். ஓட்டு போடுங்க, உங்களுக்கு நல்லது செய்யணும். ஆனால் அவரை நோட்டை நீட்டி ஓட்டு கேட்கிறார். நான் என்னுடைய உண்மையை சொல்லி சத்தியத்தை சொல்லி உங்களிடத்தில் வாக்குகள் கேட்கிறேன். நீங்கள் வாக்குகள் தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நீங்கள் வாக்களிக்கப்பட வேண்டிய சின்னம் தாமரை சின்னம். அவருக்கு பெரிய கருப்பன் அவர்களுக்கு தொண்டை வலியாம், எங்கேயுமே இறங்க முடியல. ஆனா புதுசா சொல்றாரு, எனக்கு தொண்டை வலி, நான் இறங்க முடியல, நான் போறேன்றாரு. அவருக்கு எங்க வலிக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து தயவு செய்து நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்குகள் தாருங்கள் தாருங்கள். காரைக்குடியில ஒரு பாண்டியனார் இருக்கு, அந்த ரகசியம் அண்ணனுக்கு தான் தெரியுது என்ன இருக்கு. அதனால நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்குகள் தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.